வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கலைமான் அகாடமி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் சம்மந்தமாக நம்ம மேலும் 40 கொஷினை படிக்கலாம். ஏற்கனவே நம்ம 5 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இது 6வது வீடியோ, சரிங்களா? அது பார்ட் 6. மேலும் இதில் சில முக்கியமான கொஷினை நம்ம ஏற்கனவே எக்ஸாமில் கேட்ட கேள்விகள் நம்ம படிக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். உயிரின வாழ்க்கை சூழல் என்ற வார்த்தையானது டேஸ் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. அதாவது ஈக்காலஜி அப்படிங்கிற அந்த வேர்ட் பார்த்திங்கன்னா எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வார்த்தை தான் அந்த ஈக்காலஜி. அடுத்த கேள்வி, டில்லியில் எந்த ஆண்டு வெள்ளப்பெருக்கை முன்கூட்டியே அறிய அதற்கான நிலையத்தை முதலில் அமைத்தனர்? 1958 வெள்ளப்பெருக்கை முன்கூட்டியே அறிவதற்கான நிலையத்தை அமைத்த இடம் பார்த்திங்கன்னா டெல்லி. அமைத்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1958. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, இந்தியாவில் 200 மில்லியனுக்கும் மேல் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? இந்தியாவில் 200 மில்லியனுக்கு மேல் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய மாநிலம் இந்தியாவில் பரப்பளவில் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம். அதில் பார்த்திங்கன்னா 200 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் இங்கே உத்தரப்பிரதேசத்தில் காணப்படுறாங்க. ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, கூட்டுறவு சங்கத்தின் வழியாக உருவாக்கப்பட்ட பால் உற்பத்தி செய்யும் முறை திட்டத்தினை முதலில் விரிவுபடுத்திய மாநிலம் எது? விரிவுபடுத்திய மாநிலம் பார்த்திங்கன்னா குஜராத். பின்வரும் தேசிய பூங்காக்களில் எந்த பூங்கா தவறாக கூறப்பட்டுள்ளது? பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கிண்டி பூங்கா தமிழ்நாட்டில் இருக்குது, இது சரியாக இருக்குது. கோவாவில் மெலோன், பகவான் மகவீர் இது பீகாரில் இல்லை, இதுவும் எங்கே இருக்குன்னா கோவாவில் தான் இருக்குது, சரிங்களா? கோவாவில் தான் இருக்குது. பல்பகரான் மேகாலயா இது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. சரியாக பொருத்தப்படாது பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் சி, இந்த பகவான் மகவீர் அப்படிங்கிற பூங்கா பார்த்திங்கன்னா கோவாவில் காணப்படுகிறது. அடுத்த கேள்வி, கர்நாடகா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் டேஷ் ஓர். இந்தியாவில் கர்நாடகா மாநிலத்தில் அதிகப்படியாக உற்பத்தியாகும் தாது எது? தங்கம். இந்த அயன் பாக்சைட்டை பொறுத்தவரை ஒரிசாவில் தான் அதிகமாக அந்த அயன் ஒரு பாக்சைட் ஒரு கிடைக்குது. மேங்கனீஸ் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் அதிக அளவில் காணப்படுது. தங்கம் உற்பத்தியில் தான் இந்த கர்நாடகா மாநிலம் முதலிடத்தில் காணப்படுகிறது. எதிர்பாராமல் திடீரென்று ஏற்படும் இந்திய பருவக்காற்றிற்கு டேஷ் என்று பெயர். எதிர்பாராமல் திடீரென்று ஏற்படும் இந்திய பருவக்காற்றிற்கு பார்த்திங்கன்னா வெடிக்கும் பருவக்காற்று, பர்ஸ்ட் ஆஃப் மூன்சூன், வெடிக்கும் பருவக்காற்று என்று பெயர். அடுத்த கேள்வி, எம்எஃப் மோரி டேஷை நிறுவியவர்கள் ஒருவர். பார்த்திங்கன்னா பேராளியியல், ஓசனோகிராஃபி, அது நிறுவியர் பார்த்திங்கன்னா எம்எஃப் மோரி, ஓசனோகிராஃபி. அடுத்த கேள்வி, டைட்டன் என்பது டேஷ் கோளை சுற்றி வரும் மிகப்பெரிய துணைக்கோள். டைட்டன் என்பது சனிக்கோளை சுற்றி வரும் மிகப்பெரிய துணைக்கோள். அதாவது சனியின் அந்த துணைக்கோள் தான் அந்த டைட்டன், அது மிகப்பெரியது அளவில். ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, புறப்பரப்பில் அதிக தூரம் பாய்ந்தோடும் ஆற்றுக்கொப்பரை. சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா கங்கை ஆறு. இதில் நீளமான ஆறு எதுன்னு கேட்கல, அதாவது அதிகமான சர்ஃபேஸை கவர் பண்ணக்கூடிய ஆறு எது, அதாவது தன்னுடைய நீர் வரத்தினால அதிகமான சர்ஃபேஸை கவர் பண்ணக்கூடிய ஆறு எதுன்னு, ஆற்றுப்படுகை ஆற்றுக்கொப்பரை எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கங்கை ஆறு.
அடுத்த கேள்வி, டேஸ் குழு மத்திய மாநில அரசுகளுக்கு நிதியை ஒதுக்கீடு செய்யும். த கமிஷன் டு சஜஸ்ட் த அலோகேஷன் ஆஃப் ஃபினான்சியல் ரிசோர்சஸ் பிட்வீன் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ். மத்திய மாநில அரசுகளுக்கு நிதியை பங்கீடு செய்வது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், ஃபினான்ஸ் கமிஷன். அடுத்து ஒரு பொறுத்துக. இதில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் பார்த்திங்கன்னா அது தொடங்கிய ஆண்டு பார்த்திங்கன்னா 1980. ஒருங்கிணைந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கிய ஆண்டு 1980. வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வந்து 1993. வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1993. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா இது 1989. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா பார்த்திங்கன்னா 1999. இதுதான் சரியான ஆன்சர். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1980, ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா 1993. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1989. ஸ்வர்ண ஜெயந்தி பார்த்தீங்கன்னா 1999. அடுத்த கேள்வி, இந்தியாவில் கிராமப்புற வறுமைக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவலைக்கிடமான மக்கள் தொகை வளர்ச்சி, இது ஒரு காரணம். குறைந்த படிப்பறிவு வீதம், கிராமப்புறங்களில் காணப்படுகிற குறைந்த படிப்பறிவு வீதம் அந்த கிராமப்புற வறுமைக்கு முக்கிய காரணமாக இருக்குது, இதுவும் சரிதான். வட்டாரம் சார்ந்த ஏற்றத்தாழ்வுகள், நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இங்கே காணப்படுது. மேற்கூறிய அனைத்தும் சரியானது. இந்திய பொருளாதார வளர்ச்சியில் இரண்டாவது துறை என அழைக்கப்படுவது எது? இரண்டாவது துறை அழைக்கப்படுவது பார்த்திங்கன்னா தொழில்துறை, இண்டஸ்ட்ரியல் செக்டர் தான் இந்திய பொருளாதாரத்தில் இரண்டாவது துறை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, 2017 போட்டிருக்காங்க, தவறானது. 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு காணப்படும் மக்கள் தொகை அடர்த்தி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒரு சதுர கிலோமீட்டர் காணப்படும் மக்கள் தொகை அடர்த்தி பார்த்திங்கன்னா 452. ஒரு கிலோமீட்டரில் எத்தனை பேர் வசிக்கிறாங்க, அதான் அந்த மக்கள் தொகை அடர்த்தி, 452. ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, 12வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? 12வது நிதிக்குழுவின் தலைவர் பார்த்தீங்கன்னா சி ரங்கராஜன். சி ரங்கராஜன். இந்தியாவில் 5 ஆண்டு திட்டம் இல்லாமல் ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டுகள். இதில் பார்த்திங்கன்னா 1966 முதல் 1969 வரை இந்த போர் காரணமாக 5 ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்த இயலவில்லை. அதனால் இது பார்த்திங்கன்னா 1966 முதல் 69 வரை ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. இது 3 சரியானது. 1990-92 பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 1989லேருந்து 91 வரைக்கும் சுழல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மொரார்ஜி தேசாய் அந்த அவர் பீரியடில், அதாவது நரசிம்மராவ் பீரியடில் பார்த்திங்கன்னா நரசிம்மராவ் பீரியடில் அந்த 1989லேருந்து 90 வரைக்கும் சுழல் திட்டம் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அதில் இயர் தப்பாக போட்டிருக்காங்க. சரியா, இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 3வது ஆப்ஷன் தான். 1966 முதல் 69 வரை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் திட்டக்காலம். 8வது ஐந்தாண்டு திட்டத்தின் திட்டக்காலம் பார்த்திங்கன்னா 1992 முதல் 97 வரை. இதான் 8வது ஐந்தாண்டு திட்டத்தின் திட்டக்காலம், 92 முதல் 97 வரை. அடுத்த கேள்வி, அந்த கேள்வியை மறுபடியும் வேறு விதமாக கேட்டிருக்காங்க. இந்தியாவில் 8வது ஐந்தாண்டு திட்டத்தின் திட்டக்காலம், இந்தியாவில் 8வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் அப்படிங்காங்க கேட்டிருக்காங்க. அதை அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது, ஒரே கொஷின் தான். 1992 முதல் 97 வரை. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படையில் தொழில் திட்டம் யாருடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டது? 2வது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா மஹலனோபிஸ் மாதிரி. 2வது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா மஹலனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது தான் அந்த 2வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்த கேள்வி, இந்திய அரசுகள் மீது டேஸிலிருந்து டேஸ் வரை தனிமைப்படுத்தி தன்வசப்படுத்தல் கொள்கையை ஆங்கிலேயர்கள் கடைபிடித்தனர்.
எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. 1813 57 வரை இந்த படுத்துதல் அப்படிங்கிற கொள்கையை ஆங்கிலேயர்கள் மிக கடுமையாக பின்பற்றினர். அடுத்த கேள்வி, சௌரி சௌரா எங்கு உள்ளது? சௌரி சௌரா பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் காணப்படுகிறது. சௌரி சௌரா அப்படிங்கிற இடம் உத்தரப்பிரதேசத்தில் காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியும் டேஸ் சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி ஒரு பாராளுமன்ற தொகுதி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தீர்மானிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலையும் 6 சட்டமன்ற தொகுதிகள் காணப்படும். அடுத்த கேள்வி, சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூல் எழுதியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. அடுத்த கேள்வி பாருங்கள், எந்த ஆண்டு ஐக்கிய நாடுகள் அவை மனித உரிமைகள் பிரகடனப்படுத்தியது? 1948 இந்த மனித உரிமைகள் அந்த பிரகடனத்தை ஐக்கிய நாடுகள் அறிவித்தது. 1948 ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வி, இந்திய ஊழியர்கள் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? இந்திய ஊழியர் சங்கத்தை தோற்றுவித்தவர் சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிற அந்த அமைப்பை தோற்றுவித்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்த கேள்வி, இன்றைய பாராளுமன்றம் இவர்களை உள்ளடக்கியது. த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவை. இது சேர்ந்தது தான் பாராளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பித்த பொழுது இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர் யார்? பார்த்திங்கன்னா டஃப்ரின் பிரபு. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இந்தியாவின் ஆங்கில பிரதிநிதியாக இருந்தவர் பார்த்திங்கன்னா டஃப்ரின் பிரபு. அடுத்த கேள்வி, டேஸ் அரசியல் அமைப்பிலிருந்து இந்திய அரசினுடைய வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் எடுத்தாளப்பட்டுள்ளது? எந்த நாட்டிலிருந்து பார்த்திங்கன்னா அயர்லாந்து. அந்த நெறிமுறை கோட்பாடுகள் பார்த்திங்கன்னா அயர்லாந்து நாட்டு அந்த அரசியல் அமைப்பிலிருந்து நம்ம கடன் வாங்கிட்டோம், பாரோ பண்ணிக்கிட்டோம். அடுத்த கேள்வி, இந்திய அரசியல் அமைப்பின் 3வது பகுதி எதை பற்றி கூறுகிறது? அடிப்படை உரிமைகள், அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பகுதி 3. சாசன சட்டப்படி கம்பெனியினுடைய ஏகபோக உரிமையும் அதிகாரமும் டேஸ் ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட வேண்டும். 20 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அந்த சாசன சட்டப்படி அதிகாரமும் உரிமையும் புதுப்பிக்கப்பட வேண்டும். அடுத்த கேள்வி, டேஸ் ஆண்டில் தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சியை கைப்பற்றியது? 1977. 1977 அதிமுக ஆட்சியை கைப்பற்றியது. 1857 புரட்சிக்கு முன்னோடி வேலூர் கழகம் என்று கூறியவர் யார்? வீர சவார்கர். 1857 புரட்சிக்கு முன்னோடி வேலூர் கழகம் என்று கூறியவர் வீர சவார்கர். அடுத்த கேள்வி, டேஸுடைய தத்துவம் ஜீவகாருண்யமாகும். ஜீவகாருண்யா இஸ் த philosophy ஆஃப் whom? ராமலிங்க அடிகள். அடுத்த கேள்வி, வாரன் ஹேஸ்டிங் காலத்தில் திவானி அடலத் வழக்குகளுக்கு தலைமை வகித்தவர் யார்? கலெக்டர். வாரன் ஹேஸ்டிங் காலத்தில் திவானி அடலத் வழக்குகளுக்கு தலைமை வகித்தவர் ஆட்சியர். எந்த ஆண்டு டச்சுக்காரர்களின் கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்டது? 1602. 1602 டச்சுக்காரர்களின் கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் இந்திய அரசின் முகப்புரையை இறையாண்மையுடைய ஜனநாயக குடியரசிலிருந்து இறையாண்மையுடைய சோசலிச மதச்சார்பற்ற சனநாயக குடியரசாக மாற்றியது? இந்த சட்டத்திருத்தம் பார்த்திங்கன்னா 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் இந்த மதசார்பற்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்படுகிறது. 42வது அமெண்ட்மெண்ட். அடுத்த கேள்வி,
எந்த ஆண்டில் தண்டி யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டது? 12 மார்ச் 1930. 12 மார்ச் 1930 தண்டி யாத்திரை தொடங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, 1938 இந்திய தேசிய காங்கிரசுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? 1938 இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக செயல்பட்டவர் பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். 1939 மறுபடியும் தேர்ந்தெடுக்கிறாங்க சுபாஷ் சந்திர போஸை. காந்தி அதை கடுமையாக எதிர்க்கிறாரு. ஸோ அதனே என்ன பண்ணுறாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் பதவி விலக நேரிடுகிறது. இந்தியாவின் பழமையான மாநகராட்சி எது? ஓல்டஸ்ட் கார்ப்பரேஷன் இந்தியா, சென்னை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.